தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிலே ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஒரு எல்இடி பிளிங்க் ஆகிறத பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷாப்பிங் மாலுக்கு முன்னாடி போய் நீ நின்ன உடனேயும் அந்த ஷாப்பிங் மால் டோர் எப்படி ஓப்பன் க்ளோஸ் ஆகுதோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ தான் இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் இந்த யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து அப்டேட் ஆகும். நம்ம இப்போ ஷாப்பிங் மால்லாம் போகிறோம். இப்போ ஷாப்பிங் மால்லாம் போகிறப்ப என்ன ஆகுது, டோருக்கு முன்னாடி போய் நின்னோம் அப்படின்னா டோர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. அதெல்லாம் என்னது, ஒரு சின்ன லாஜிக் தான். ஓகே, அதில் பெரிய ஹை லாஜிக்லாம் எதுவுமே யோசிக்கல, எல்லாமே ஒரு சின்ன லாஜிக். ஹியூமன் வந்து அந்த இடத்துல நின்றுட்டாங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகணும், ஒரு ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன். ஓகே, ஆப்ஜெக்ட் டிடெக்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க, சென்சார் யூஸ் பண்ணிப்பாங்க. சென்சார் டிடெக்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஹியூமன் வந்துட்டாங்க அப்படின்னா டிடெக்ட் ஆகிக்கும். இப்போ ஹியூமன் வந்துட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டோர் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா, இப்போ ஹியூமன் அந்த இடத்துல யாருமே இல்லைன்னா லைட்டே வந்து கண்டினியூஸாக போயிட்டு இருக்கும். அப்படிங்கும்போது நமக்கு டோர் ஓப்பன் ஆகாது. ஓகேவா, அந்த லாஜிக் இதை மட்டும் தான் யூஸ் பண்ணுங்க. அது நார்மலாக இஃப் கண்டிஷனில் தான் யூஸ் பண்ணுங்க. சீல பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் படிச்சுப்பீங்க. அந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சரை வச்சு தான் அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஓகே, அதில் பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஐஆர் டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர். டிரான்ஸ்மிட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டில் என்ன ஆகுது, கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்குது. ஆனால் ரிசீவர் பாருங்க, அது கீழே இருக்கிறதே ரிசீவர். அப்போ ரிசீவருக்கு ஏதாவது சிக்னல் வருதா, இப்போ சிக்னல் வரல. அப்போ சிக்னல் வரல அப்படின்னா என்ன இருப்போம், நம்ம கண்டிஷனில் இஃப் ஏ ஈக்குவல் டு 0 போட்டு நமக்கு மோட்டரை வந்து ஆஃப் பண்ணியிருப்போம். அதுவே செகண்ட் இமேஜில் பாருங்கள், அதே பிக்சர் தான், அதில் செகண்ட் இமேஜை பாருங்கள், லைட்லேயே வந்து கண்டினியூஸாக போய்கிட்டு இருக்கு. ஒரு பிம்பத்து மூலம் பட்டு என்ன ஆகுது, ரிஃப்ளெக்ட் ஆகுது. ரிஃப்ளெக்ட் ஆன உடனே என்ன ஆகுது, ஐஆர் ரிசீவருக்கு வந்து ஒரு பிரைட்னஸ் வருது. அப்போ என்ன ஆகுது, அங்கே ஆப்ஜெக்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு என்ன பண்ணிக்கும், அது எடுத்துக்கும். அப்போ என்ன பண்ணிப்போம், சுவிட்ச் ஈக்குவல் டு 1. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே என்னது, ஃபோட்டோ வோல்டைக் செல் தான். இப்போ ஃபோட்டோ வோல்டைக் செல் என்ன பண்ணும், லைட் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும். அப்போ இங்கே என்ன பண்ணுது, ஐஆர் டிரான்ஸ்மிட்டர் சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்ணுது. இங்கே என்ன ஆகுது, லைட் சிக்னல் வந்து அந்த ஐஆர் ரிசீவர் மேலே படுது. ஐஆர் ரிசீவர் மேலே பட்ட உடனே என்ன ஆகும், லைட் சிக்னலாக எலக்ட்ரிக்கல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி 1 வோல்ட் கன்வெர்ட் பண்ணி என்ன பண்ணிடும், ஆட்டோமேட்டிக்காக மைக்ரோஃபோனுக்கு இன்புட் ஆகுது. அப்போ அங்கே என்ன பண்ணிப்போம், இஃப் ஏ ஈக்குவல் டு 1, அப்போ எங்கே என்ன பண்ணுவோம், டோரை ஓப்பன் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகே, மோஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இதே மாதிரி சின்ன லாஜிக் கோடிங் தான் இருக்காது. ஆனால் நம்ம தான் என்ன பண்ணுறோம், பெரிய லாஜிக்கில் இருக்காது, நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் எல்லா கோடிங்குமே சின்ன லாஜிக் தான். ஓகே, இதுக்கான கோடிங்கை பற்றி வாங்க பார்க்கலாம். இதோட கோடிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் லாஜிக்கு, புல்லப்பு. ஓகேவா, பாசிட்டிவ் லாஜிக்னு சொல்லுவாங்க, இன்னொன்று நெகட்டிவ் லாஜிக்னு சொல்லுவாங்க. பாசிட்டிவ் லாஜிக் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பேர் புல்லப்பு. நெகட்டிவ் லாஜிக் இன்னொரு நேம் பார்த்தீங்க அப்படின்னா புல் டவுன். பாசிட்டிவ் லாஜிக் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் 5 வோல்ட் இன்புட் வந்துச்சு அப்படின்னா அது என்னது, பாசிட்டிவ் லாஜிக். பாசிட்டிவ் லாஜிக்கில் நீங்கள் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா 5 வோல்ட் வரும். அதே நெகட்டிவ் லாஜிக்கில் நீங்கள் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா 0 வோல்ட் வரும். ஓகேவா, இதான் நம்ம ப்ராக்டிக்கல் செக்ஷனில் கொஞ்சம் நீட்டாக தெளிவாக பார்ப்போம். சரி வாங்க கோடிங்க்கு போகலாம். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ப்ரீவியஸ் கோடிங் அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணலாம், அந்த ஃபைலை வந்து நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ணல, நம்ம டிலேன்னு சேவ் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த ஃபைலை என்ன பண்ண, இப்போ சுவிட்ச் கோடிங்க்கு நான் சேவ் பண்ண போகிறேன். அப்போ என்ன பண்ணேன், ஃபைலில் போயிட்டு சேவஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விண்டோஸ் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக வச்சிருந்தா அதே Arduino ஃபோல்டரில் எல்இடி ஆன் டிலே அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுவோம், எல்இடி ஆன் அப்படின்னு நேம் கொடுப்பேன். டிலேங்க அதை ரிமூவ் பண்ணிட்டு எல்இடி ஆன், இல்லைன்னா சுவிட்ச் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, சுவிட்சுன்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகிடும், அந்த கோடிங்க சுவிட்சுக்கு ஆனதாக கன்வெர்ட் ஆகிக்கும். ஓகேவா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சுவிட்சுன்னு கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ அதை என்ன பண்ணணும், நமக்கு சுவிட்ச் அப்படின்னா சுவிட்சுங்கிறது ஒரு இன்புட். அப்போ நமக்கு என்ன பண்ணணும், இன்புட்னு ஒன்று வேணும். இப்போ அந்த பின் மோட என்ன பண்ணுறேன், அப்படியே காப்பி பண்ணி இன்னொரு இதில் பேஸ்ட் பண்ணுறேன். அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம 1வது பின்னை இன்புட்டாக செட் பண்ணும், ஏன்னா 0 பின்னை அவுட்புட்டாக செட் பண்ணோம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளாம் 0 பின்னை இன்புட்டாகவும் 1வது பின்னை அவுட்புட்டாகவும் செட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஏன்னா நீங்கள் என்ன பண்ணீங்க, ப்ரீவியஸாக நீங்கள் அவுட்புட்டை தான் யூஸ் பண்ணீங்க 0 பின் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ அதனால அந்த பின் என்ன, அது டிஜிட்டல் இன்புட் அவுட்புட் அப்படிங்கும்போது நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 0 பின் இப்போ இன்புட்டு, 1வது பின்னு அவுட்புட்டு. ஓகேவா, இப்போ என்ன பண்ணுங்க, டிஜிட்டல் ரைட்டு 0, ஹைன்னு போட்டுருக்கேன். அப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். டிலேங்கிறது நமக்கு தேவையில்லை. எனக்கு படிக்கிற டைம் என்ன ஆகணும், சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் எல்இடி ஆன் ஆகணும். அப்போ ஹியூமன் டிடெக்ட் ஆனால் நமக்கு என்ன ஆகுது, டோர் ஓப்பன் ஆகுதுல. அதனால என்ன பண்ணுவேன் அப்படின்னா இதே கோடிங் இருக்கட்டும். இப்போ இன்ட்டுங்கிறது ஸ்மாலில் போடுங்க, ஏன்னா இண்டிவிஜுவல் வேல்யூவை யூஸ் பண்ண போகிறோம். அப்படின்னால இன்ட்டு ஏ ஈக்குவல் டு டிஜிட்டல் ரீடு. ஏன்னா நம்ம ரியல் டைமில் இன்புட் கெட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணேன், டிஜிட்டல் ரீடுன்னு நான் சொன்னேன். ஓகே, அந்த டிஜிட்டல் ரீடை நான் இங்கே டைப் பண்ணுறேன். டிஜிட்டல்
ரீடுக்கு வந்து ஆர் மட்டும் கேப்ஸ். ஓகேவா, நீங்கள் ரீடு கரெக்டாக போட்டீங்க அப்படின்னா என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக கலர் சேஞ்சஸ் ஆகும். இப்போ ரீடுன்னு போட்டேன், அப்போ எந்த பின் இன்புட் அப்படின்னு நான் சொல்லணும்ல. அப்போ இன்புட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 0 பின்னு. அப்போ உள்ள 0ன்னு போடுறேன். இப்போ 0ன்னு போட என்ன ஆகிக்கும், இன் டிஜிட்டல் ரீடில் 0 பின்னு இன்புட் பின்னு. அதில் இருக்க என்ன வேல்யூஸ் இருக்கோ அதை என்ன பண்ணும், ஏக்கு மூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஏக்கு மூவ் பண்ண உடனே என்ன பண்ணலாம், நம்ம இஃப் ஓப்பன் ப்ராக்கெட்டு ஏ ஈக்குவல் டு 1 செக் பண்ணுறேன். 1 இருந்தால் நமக்கு என்ன பண்ணணும், எல்இடியை ஹை பண்ணு, அந்த டிஜிட்டல் லைட்டு ஹைன்னு கொடுத்துருக்கேன். அப்போ என்ன ஆகும், எல்இடியை ஹை பண்ணும். எல்ஸ் ஆல்சா நமக்கு என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக லோ பண்ணிடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ எல்ஸ்ன்னு டைப் பண்ணிட்டு கீழே நம்ம எதுனா அந்த லோ அப்படிங்கிற கண்டிஷனை அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போ இதுக்கான சிமுலேஷன் வித் அவுட்புட்டை நம்ம போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், அந்த கோடிங்கை வெரிஃபை பண்ணுங்க. வெரிஃபை பண்ணி முடிச்சுட்டு ஸ்கெட்சில் போயிட்டு கம்பைல் பேனர் கொடுங்க. சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எரர் காமிச்சிருக்கு. அந்த எரர் என்ன அப்படின்னா இன்ட்டு ஏ ஈக்குவல் டிஜிட்டல் ரீடு 0. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செமிகோலன் போடல. இந்த செமிகோலன் போடாதது நமக்கு ஒரு எரர். இப்போ அதனால் அந்த இடத்துல செமிகோலன் போட்டேன். ஏன்னா கண்டிஷன்ஸ்க்கு வந்து நீங்கள் செமிகோலன் போடாது. ஏதாவது ஒரு லைன்ஸ் எழுதி நீங்கள் ப்ரோக்ராமில் நியூ லைன்ஸ் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும், செமிகோலன் போட்டே ஆகணும். அப்போ என்ன பண்ணுறேன், நான் டேரெக்டாக வெரிஃபை பண்ணுறேன் மறுபடியும். சரி, ஓகே. இப்போ என்ன ஆயிருக்குன்னா டிஜிட்டல் ரீடு வாஸ் நாட் டிக்கல் தி ஸ்கோப். என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டிஜிட்டல் ரீடுக்கு GI வரணும், ஐ அந்த இடத்துல போடல. இப்போ ஓகேவா, இப்போ ஐ போட உடனே என்ன ஆச்சு, இது வந்து ரெட் கலர் மார்க்கெலாம் மாறிடுச்சு. ஓகே, இப்போ வந்து இந்த இது கரெக்டு. ஓகேவா, அப்போ நீங்கள் டைப் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். இப்போ ஏ ஈக்குவல் டு டிஜிட்டல் ரீடுன்னு நீங்கள் போடுறப்போ ரெட் கலர் மார்க்கில் மாறிச்சு அப்படின்னா அந்த லைனு கரெக்டு. ரெட் கலர் மார்க்கில் மாறல அப்படின்னா என்னது, அது தப்பு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோடிங் வந்து எந்த ஒரு எரர்ஸும் இல்லை, கம்பைல் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டூல்ஸில் போய் இப்போ என்ன பண்ணுவோம், ஸ்கெட்சில் போயிட்டு எக்ஸ்போர்ட் கம்பைல் பைனரி தரேன். ஏன்னா எக்ஸ்பைலாம் கன்வெர்ட் ஆகணும், அப்போ தான் நம்ம சிமுலேஷன் பண்ண முடியும். ஓகேவா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டன் கம்பைலிங் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கான சிமுலேஷன் ஃபைலை வாங்க போய் பார்ப்போம். இப்போ என்ன பண்ணுறேன், ISIS சாஃப்ட்வேர் எகெயின் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் என்ன பண்ணணும், நமக்கு ஒரு சுவிட்சு, ஒரு எல்இடி, ஓகேவா, அடுத்து Arduino போர்டு, அடுத்து ஒரு ரெசிஸ்டர் வேணும். ஓகே, அந்த ரெசிஸ்டர் எதுக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணோம், காமன் மோடை கிளிக் பண்ணிங்க. காமன் மோடை கிளிக் பண்ணிட்டு பிக் ஃப்ரம் லைப்ரரிஸ். ஓகே, அந்த பிங்க டூலை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீவேர்ட்ஸ்னு வரும். இதில் வந்து ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, Arduino போர்டு எடுங்க. ARDU அப்படின்னு போட்டிங்கன்னா Arduino UNO R3ன்னு வரும். இதை கிளிக் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டன் BUTTON பட்டன் அப்படின்னு இருக்கும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு பட்டன் எடுத்துங்க. SPST பட்டன் இருக்கும், அதை எடுத்துக்கங்க. அதை நீங்கள் என்ன பண்ணலாம், டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே ஆட் ஆயிரும். இப்போ என்ன பண்ணுறேன், டபுள் கிளிக் பண்ணுறேன். இப்போ என்ன ஆயிடுச்சு, இங்கே ஆட் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா RES ரெசிஸ்டர். ஓகேவா, இந்த ரெசிஸ்டர் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ரெசிஸ்டர் எடுத்துட்டு இதையும் நீங்கள் என்ன பண்ணலாம், டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே ஆட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஆட் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன வேணும், ஒரு Arduino UNO R3 எடுத்தாச்சு, அடுத்த பட்டன் எடுத்தாச்சு, ரெஜிஸ்டர் எடுத்தாச்சு, அடுத்து எல்இடி. அப்போ என்ன பண்ணோம், அனிமேட்டட் எல்இடின்னு டைப் பண்ணுங்க. அனிமேட்டட் எல்இடி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நாங்கள் நிறையா டைப் ஆஃப் எல்இடி வரும். நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரெட்டு, க்ரீனு, எல்லோ, இந்த இங்கே இருக்க 4 எல்இடி மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ நான் ரெட்டு கலர் எடுத்துருக்கேன். ஓகேவா, எடுத்துகிட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ என்ன பண்ணணும், இந்த ப்ளூ கலர் பாக்ஸில் வச்சு நம்ம ஒர்க் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணுறேன், Arduino போர்டு எடுத்துகிட்டு வந்து இங்கே உள்ள வைக்கிறேன். எனக்கு எந்த பிளேஸில் வேணுமோ அந்த பிளேஸில் நான் வைக்கிறேன். ஓகேவா, நீங்கள் லெஃப்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு லைட்டாக விசிபிள் ஆகும். எந்த இடத்துல வச்சு நீங்கள் கிளிக் பண்ணணுமோ அந்த இடத்துல வச்சு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எகைன் ஒரு லெஃப்ட் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா அது பேஸ்ட் ஆகிக்கும். ஓகே, அதை நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு தகுந்த மாதிரி நான் இதை ஜூம் சைஸ் பண்ணி பெருசாகிக்கிறேன். ஓகேவா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ அந்த இடத்துக்கு நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதை நம்ம என்ன பண்ணோம், 0 பின்னை இன்புட்டாக செட் பண்ணோம், 1வது பின்னை அவுட்புட்டாக செட் பண்ணோம். அப்போ என்ன பண்ணுறேன், பட்டன் எடுக்கிறேன். பட்டன் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல வைக்கிறேன். இந்த இடத்துல வச்சுட்டு என்ன பண்ணுறேன், 0 பின்னுக்கு போய் இன்புட்டாக நான் கொடுக்க போகிறேன். ஓகேவா, இப்போ இன்புட்டாக கொடுத்துட்டேன். அடுத்து என்ன பண்ணுறேன், இதுக்கு 5 வோல்ட் வேணும்ல, அந்த 5 வோல்ட் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், எல்இடி. இப்போ எல்இடின்னு நம்ம எடுத்தோம். அந்த எல்இடி என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு எல்இடியை கொண்டு போய் டேரெக்டாக ஃபஸ்ட்டு பின்னில் கனெக்ட் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ இதுக்கு கிரவுண்டு வேணும். அப்போ எல்இடிக்கு கிரவுண்டு நம்ம சுவிட்சுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் 5 வோல்ட்டு. ஓகே, அப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா டெர்மினல் மோட்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பவர்னு இருக்கும். அந்த பவர் எடுத்துகிட்டு போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சுவிட்சுக்கு இன்புட் 5 வோல்ட் எடுத்துக்கலாம். கிரவுண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு எல்இடிக்கு
நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன், லைட்டாக லெஃப்ட் கிளிக் கொடுத்தனால எந்த இடத்துல விசிபிள் ஆகுது, எந்த இடத்துல வேணுமா நம்ம என்ன பண்ணலாம் வச்சு கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ கிளிக் பண்ணிட்டு எகைன் இதை கனெக்ஷன் தரேன். நீங்கள் டேரெக்டாக எடுத்து போய் இதோட இன்டர்ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகாது, கோடிங் ஒர்க் ஆகாது. கோடிங் ஒர்க் ஆகும், பட் உங்கள் சிமுலேஷன் ஒர்க் ஆகாது. ஓகே, இப்போ அதை கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ கனெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், நம்ம கோடிங்கை வந்து எடுக்கலாம். ஓகே, அந்த ரெசிஸ்டர் எதுக்காக எடுத்தேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அது மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, அது என்ன ரீசன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஐசியாக டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் ஃபைல் ஓப்பன் ஆகும். இல்லை அந்த எல்லோ கலர் ஐக்கான் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நியூ விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ப்ரீவியஸ் கோடிங்கை வந்து ஹெக்ஸ்பைலில் தானே நம்ம உள்ள இன்க்ளூட் பண்ணோம். அப்போ அந்த ஹெக்ஸ்பைல் எங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்காக அது ஓப்பன் ஆகிருக்கும். நம்ம என்ன பண்ணோம், டெஸ்க்டாப்பில் போட்டோம். அப்போ டெஸ்க்டாப்பில் அடினோங்கிற ஃபோல்டருக்குள்ள சுவிட்சு, ஓகேவா, சுவிட்சு 2 ஹெக்ஸ் இருக்கும். நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேவா, எடுத்துகிட்டு ஓகே விடுங்க. ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ கோடிங்கை வந்து ரன் பண்ணுங்க. கோடிங்கை ரன் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் இன்ஷியலாக எல்இடி ஆஃபில் தான் இருக்கும். நீங்கள் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் மட்டும் தான் என்ன ஆகும், எல்இடி ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சுவிட்ச் என்ன இருக்குது, எல்இடி வந்து ஆஃபில் இருக்குது. சுவிட்சில் பார்த்தீங்க அப்படின்னா 5 வோல்ட் வந்துருக்கு. இங்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு வோல்டேஜும் வரல. இப்போ நான் என்ன பண்ணுறேன், சுவிட்சை ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ண உடனே எனக்கு என்ன ஆகுது, எல்இடி ஆன் ஆகலை. அது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், கோடிங்கில் டிஜிட்டல் ரீடு 0, இன்புட்னு செட் பண்ணோம். அதை ப்ரீவியஸ் கோடிங் என்ன பண்ணோம், 0ங்கிறது ஹை லோ பண்ணோம். அப்போ இந்த கோடிங் நம்ம என்ன பண்ணலாம், பின் நம்பரை இங்கே சேஞ்ச் பண்ணல. அப்படின்னா என்ன பண்ணுறேன், பின் நம்பரை இங்கே சேஞ்ச் பண்ணுறேன். 1 இங்கேயும் 1 என்ன ஆயிடுச்சு, ரெண்டுமே 0ங்கிற பின்ன இன்புட்டு ஹை லோ இது மாதிரி நம்ம பண்ணனால அது ஒர்க் ஆகலை. இப்போ என்ன பண்ணுவேன், ஸ்கெட்சில் போயிட்டு எக்ஸ்போர்ட் கம்பைல் பைனரி. ஓகேவா, நீங்கள் ஒவ்வொரு டைம் சிமுலேஷன் பார்க்குறப்ப என்ன பண்ணுவேன், ஸ்கெட்ச் கொடுத்து தான் பண்ணணும். நீங்கள் டேரெக்டாக ஸ்கெட்ச் கொடுக்காம பண்ணீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கோடிங் தான் உங்களுக்கு ரன் ஆகும். இப்போ நீங்கள் புதுசாக அப்டேட் பண்ண கோடிங் ஒர்க் ஆகாது. நீங்கள் ரியல் டைம் ஹார்ட்வேரில் வேணும்னா என்ன பண்ணிக்கலாம், ஸ்கெட்ச் பண்ணாமல் டேரெக்டாக அப்லோட் பண்ணிக்கலாம். அங்கே ஒர்க் ஆகும், ஆனால் நமக்கு சிமுலேஷனில் ஒர்க் ஆகாது. ஏன்னா நம்ம சிமுலேஷனில் ஒர்க் பண்ணுறதுக்கு, நான் ரியல் டைம் ஹார்ட்வேரில் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம சிமுலேஷனில் பார்க்கணும் தானே அதை பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டன் கம்பைலிங் வந்துருச்சு. இப்போ நான் எகைன் என்ன பண்ணுறேன், அதே கோடிங் ஃபைலுக்கு போகிறேன். கோடிங் ஃபைலுக்கு போயிட்டு இந்த கோடிங்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு எகைன் ப்ளே பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், பின்ஸ் வந்து எனேபிள் ஆகிருக்கும். இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறேன், எல்இடி ஆன் ஆயிடுச்சு. ஆனால் நான் சுவிட்சை ரிலீஸ் பண்ணேன், ஆஃப் ஆகணும்ல. ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ ஏ ஈக்குவல் டு 1 இருந்தால் எனக்கு எல்இடி ஆன் பண்ணேன், எல்ஸாக இருந்தால் ஆஃப் பண்ணு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் என்ன ஆயிடுச்சு, சுவிட்சை நான் ரிலீஸ் பண்ணிட்டேன். அப்போ என்ன ஆகுது, 0 வோல்ட் தானே போகுது. ஆனால் எல்இடி ஆஃப் ஆகலை. அது என்ன ரீசன் அப்படின்னா நம்மளோட மைக்ரோ கண்ட்ரோல் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்லாட் 0.25 மில்லியம்ஸ் என்ன ஆகும், ஒவ்வொரு பின்லையும் ஜெனரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த 25 மில்லி ஆம்ஸ் கரண்டை வந்து நம்ம கிரவுண்ட் பண்ணணும். இப்போ அதுக்காக தான் நான் என்ன பண்ணேன், அந்த ரெசிஸ்டருங்க தான் நான் எடுத்தேன். ஓகேவா, இந்த ரெசிஸ்டர் போட்டு கிரவுண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆகும், சுவிட்சை ரிலீஸ் பண்ணிட்டா ஆஃப் ஆகும். நான் என்ன பண்ணேன், ரெசிஸ்டரை வந்து எனக்கு தகுந்த பொசிஷனில் நான் இங்கே வச்சிட்டேன். அடுத்து எடுத்துகிட்டு போய் இந்த கனெக்ஷனை இங்கே கொடுத்துட்டேன். ஓகே, கொடுத்துட்டு இப்போ இதுக்கு என்ன பண்ணேன், கிரவுண்டு வேணும்ல. இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ரீவியஸாக நம்ம எல்இடிக்கு எடுத்த கிரவுண்ட்லேயே போய் கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகே, கிரவுண்டு வந்து நீங்கள் எத்தனை வேணுமா எடுத்து வச்சுக்கலாம். இல்லை நமக்கு சர்க்யூட் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கிங்க. ஓகே, அப்போ நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ப்ரோக்ராமை நான் ப்ளே பண்ணுறேன். இப்போ ப்ளே பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும், எல்இடி வந்து ஆஃபில் தான் இருக்கும். இப்போ என்ன இருக்குது, இந்த சுவிட்ச் வந்து பாசிட்டிவ் வோல்டேஜ் இங்கே எடுத்துருக்கு. இப்போ என்ன பண்ணுறேன், சுவிட்சை ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கப்போ என்ன ஆகுது, ஆன் ஆகுது. சுவிட்சை ரிலீஸ் பண்ணிட்டேன். அப்போ என்ன ஆயிடுச்சு, ஆஃப் ஆயிடுச்சு. ஓகேவா, இந்த கான்செப்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா புல் அப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நான் என்ன பண்ணுங்க, சுவிட்சுக்கு ப்ரெஸ் பண்ணால் 5 வோல்ட் உள்ளே போகணும்னு சொன்னேன். அப்போ என்ன ஆகுது, சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் 5 வோல்ட் உள்ளே போகுது. அப்போ இது புல் அப். ஓகேவா, நான் சுவிட்சுக்கு 5 வோல்ட் என்ன பண்ணுங்க கொடுத்துருக்கேன். அப்போ அது புல் அப். ரெசிஸ்டருக்கு கிரவுண்ட் கொடுப்பேன். ஓகேவா, இந்த கான்செப்ட் தான் புல் அப்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா புல் டவுன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த புல் டவுன் அப்படிங்கிற கான்செப்ட் என்ன பண்ணலாம், நீங்கள் உங்களுக்கு டாஸ்க்காக போட்டு கீழே இருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த கோடிங் ரைட்டாக தப்பான்னு பார்த்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணணும், இந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணணும்ல. அப்போ என்ன பண்ணுவோம், உங்கள் சிமுலேஷன் ஃபைலை ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபைலில் போயிட்டு சேவ் டிசைனர்ஸ் கொடுங்க. ஓகே, நீங்கள் ப்ரீவியஸாக சேவ் பண்ணியிருக்கலாம், இருந்தாலும் அது சேவ் பண்ணாமல் இருக்கலாம். அப்படிங்கும்போது நீங்கள் சேவ் டிசைன் கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அக்யூரேட்டாக தெரியாது. அப்போ அதனால தான் என்ன பண்ணேன், சேவ் டிசைனர்ஸ் கொடுத்துட்டு டெஸ்க்டாப்பில் அடினோங்கிற ஃபோல்டருக்குள்ள சுவிட்சு அதுக்குள்ள என்ன பண்ணுறேன், எல்இடி சுவிட்சுன்னு நான் நேம் கொடுத்து சேவ் பண்ணுறேன். ஓகே, எல்இடின்னு நீங்கள் நேம் கொடுத்து சேவ் பண்ணலாம், இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன், சுவிட்சுனே நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணிக்கங்க. சரி, ஓகே, இதுக்கான டாஸ்க்கை மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். டாஸ்க் நம்பர் 1 என்ன பார்த்தீங்க அப்படின்னா 1 சுவிட்ச் ப்ளஸ் 8 எல்இடி ஆன் ஆகணும். ஓகே, ஏன்னா நீங்கள் ஒரு சுவிட்சை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா 8 எல்இடி ஆன் ஆகணும். ப்ரீவியஸ் டாஸ்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா 0 to 7 எல்இடி அதுவாகவே 1 செகண்ட்ஸ் டிலேக்கு ஆன் பண்ணணும் நான் போட்டிருப்பேன். ஆனால் இந்த கான்செப்டில் ஒரு சுவிட்சை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்க, அப்போ 8 எல்இடியும் 1 by 1 ஆன் ஆகணும். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1 சுவிட்ச் ப்ளஸ் 8 எல்இடி ஆன் டாப் டு பாட்டம் வித் சுவிட்ச் ரிலீஸ் பட் நாட் ஆஃப். ஓகேவா, என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சுவிட்சை ப்ரெஸ் பண்ணுறீங்க, 1 by 1 என்ன ஆகணும், 8 எல்இடி
ஆன் ஆகணும். ஓகே, டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் ஆன் ஆகணும். நீங்க சுவிட்சை ரிலீஸ் பண்ணா ஆஃப் ஆகக்கூடாது. நம்ம இப்போ பார்த்த டாபிக் என்ன பண்ணிப்போம், சுவிட்சை ரிலீஸ் பண்ணா ஆஃப் ஆச்சுல, அது மாதிரி அதில் ஆஃப் ஆகக்கூடாது. ஒன்லி ஆன்ல மட்டும் தான் இருக்கணும். செகண்ட் சுவிட்ச் ப்ளஸ் பாட்டம் டு டாப் எல்இடி ஆஃப். நீங்க என்ன பண்ணுவோம், 2 சுவிட்ச் எடுத்துங்க, 2 சுவிட்ச் 8 எல்இடி. அப்படிங்கப்போ ஃபர்ஸ்ட் சுவிட்சை ப்ரெஸ் பண்றப்போ என்ன ஆகணும், டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் ஆன் ஆகணும். செகண்ட் சுவிட்சை ப்ரெஸ் பண்றப்போ எனக்கு என்ன ஆகணும், பாட்டம்ல இருந்து டாப் வரைக்கும் எல்இடி ஆஃப் ஆகிட்டே போகணும். ஓகேவா, இது ஒரு 10,000 டிலே யூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் லாஜிக் யூஸ் யுவர் ட்ரை. ஓகே, இந்த பாசிட்டிவ் லாஜிக் நான் போட்டேன், நெகட்டிவ் லாஜிக்கை நீங்கள் ட்ரை பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2 சுவிட்ச் 3 எல்இடி. ஃபர்ஸ்ட் சுவிட்ச் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் எல்இடி மட்டும் ஆன் ஆகணும், செகண்ட் தேர்டும் ஆஃப் ஆகணும். செகண்ட் சுவிட்ச் ப்ளஸ் செகண்ட் எல்இடி ஆன், ஃபர்ஸ்ட் தேர்ட் ஆஃப். ஓகே, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சேம் சுவிட்ச் ப்ளஸ் தேர்ட் எல்இடி ஆன், ஃபர்ஸ்ட் செகண்ட் ஆஃப். ஃபர்ஸ்ட் சுவிட்ச் செகண்ட் சுவிட்ச் சேர்ந்தவங்களை ப்ரெஸ் பண்ணியிருக்கப்போ எனக்கு என்ன ஆகணும், தேர்ட் எல்இடி மட்டும் தான் ஆன் ஆகணும், 1 2 ஆஃப்ல இருக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1 சுவிட்ச் 1 எல்இடி. ஃபர்ஸ்ட் டைம் ப்ரெஸ் டு ரிலீஸ் தென் எல்இடி ஆன், நாட் ஹோல்டு செகண்ட் டைம் ப்ரெஸ் டு ரிலீஸ் எல்இடி ஆஃப். இது என்ன டாஸ்க் அப்படின்னா, ஒரு சுவிட்ச் ஒரு எல்இடி. ஓகேவா, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு டைம் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா அப்படின்னா தான் என்ன ஆகணும், எல்இடி ஆன் ஆகணும். அடுத்து நீங்க ப்ரெஸ் பண்ணி எடுத்தாதான் என்ன ஆகணும், மறுபடியும் எல்இடி ஆஃப் ஆகணும். ஓகேவா, அப்போ ஒரே சுவிட்சில் நீங்க ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறீங்க ஆன் ஆகும், அடுத்த டைம் ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறீங்க ஆஃப் ஆகணும். ஓகே, அதை வந்து சுவிட்சை வந்து நீ ஹோல்ட் பண்ணி வைக்கவே கூடாது. ஓகே, சுவிட்சை ரிலீஸ் பண்ணிடணும், ப்ரெஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் தான் என்ன ஆகணும், எல்இடி ஆன் ஆகணும். அடுத்த டைம் நீங்க சுவிட்சை ப்ரெஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஆஃப் ஆகணும். ஓகே, இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளா சொல்ல போனோம்னா, உங்களுடைய 3 ஃபேஸ் மோட்டார் இருக்குல்ல, அப்போ 3 ஃபேஸ் மோட்டார் வீட்டில எல்லாம் வந்து இப்போ மோஸ்ட் ஆஃப் சிட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவலா அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார்ஸ் இருக்கும். அதே மாதிரி கிராமத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மோட்டார்ஸ் இருக்கும். இப்போ அந்த மோட்டார்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, கிரீன் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணா ஆன் ஆகும், அடுத்த ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணா ஆஃப் ஆகும். அந்த ஒரே 2 சுவிட்ச் வச்சு அவங்க ஆப்ரேட் பண்றாங்க. நான் அதுக்கு பதிலாக என்ன பண்றேன், ஒரே சுவிட்சில் ப்ரெஸ் பண்ணி எடுத்தா மோட்டர் ஆன் ஆகணும், அடுத்து ப்ரெஸ் பண்ணி எடுத்தா மோட்டர் ஆஃப் ஆகணும். ஓகேவா, அந்த ஒரு டாஸ்க் தான். இந்த டாஸ்க் மட்டும் பண்ணிட்டு எனக்கு என்ன பண்ணலாம், கீழே வாட்ஸ்அப் லிங்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து இமீடியட்டா அப்டேட் ஆகணும் அப்படின்னா கீழே ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. ஓகே, தேங்க்யூ.